திவ்ய தேசத்தில் 59வது திவ்ய தேசம் திருவள்ளூர். சாலிஹோத்திர மகரிஷி பெருமாளை பார்க்கணுன்னு தியானம் பண்ணிகிட்டே இருந்தாராம். அவர் இந்த வந்துட்டே தேசாந்திரமாக வரும்பொழுது இந்த திருவள்ளூரில் இருக்கிற தெப்பக்குளத்தில் நல்ல ருஷிகள் எல்லாரும் தபஸ் இருக்கிறத பார்த்து அவரும் தபஸ் இருந்தாராம். இவருடைய தபஸுக்கு மெச்சி ஒரு வயசான முதியவராக இவர்கிட்ட யாச்சகம் கேட்டாராம். இவரும் தபஸ் இருக்கிறதுனால தன்னை பசியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தை அமாவாசை அன்னைக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு மீதியெல்லாம் தபஸ் இருப்பாராம். அந்த தபஸில் இருக்கச்சையும் இந்த வயசானவர் அவருடைய சாப்பாட்டையும் வாங்கினா கூட அவர் நான் என்னுடைய எய்மே பெருமாளை பார்க்கணுன்றதுனால அவர் பட்னி இருந்து தபஸ் இருந்ததுனால பெருமாள் பிரத்யட்சமாயிட்டு நான் எங்கே படுத்துக்கணுன்னா இவ்வுள் படுத்துக்கோங்கோ அப்படின்னாராம். அதனால தான் இந்த ஊர் மருவி திருவள்ளூர் அப்படின்னு ஆச்சான். இப்பவும் இந்த வீரராக சுவாமியினுடைய வலது கை சாலிஹோத்திர மகரிஷி மேலே இருக்கும், ரெண்டாவது கை இடது கை பிரம்மாவனுடைய தலை மேலே இருக்கும். அதாவது இந்த கோவிலில் இந்த மகரிஷி கேட்டாராம், எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை தான், உன்னை சேவிக்கிறவாளுக்கெல்லாம் ரோகமாக இருந்தால் அவளுக்கு வைத்தியம் நீ பண்ணணும், ஞானத்தை கொடுக்கணும்னுறான். அதனால தான் இந்த வீரராகவர் தலைமாட்டிலே வைத்திய மூட்டை இருக்குமா. அந்த அளவுக்கு இந்த கோவில் உடம்பு சரியில்லாதவாளுக்கெல்லாம் வந்தாலே நிவாரணமாகும், ஞானம் வரும்ன்றது ஐதீகம். இங்கே இருக்கிற தெப்பக்குளம் தமிழ்நாட்டிலே பெரிய தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளத்துக்கு என்ன விசேஷம்னா, இந்த தெப்பக்குளத்தில் எதான உடம்புல கட்டி எதனா உபாதை இருந்ததுன்னா வெள்ளத்தை கரைச்சோம்னா பாலை விட்டோம்னா வெள்ளம் தண்ணியில் கரையிற மாதிரி கட்டியும் கரையும் அப்படின்றது ஒரு பிலீஃபு. இங்கே தை அமாவாசை ரொம்ப விசேஷம். ஏன்னா தை அமாவாசை அன்னைக்கு தான் மகரிஷிக்கு காட்சி கொடுத்ததான். அதனால் தை அமாவாசை ரொம்ப விசேஷம். எங்கள் தாயார் கனகவல்லி தாயார் வசுமத்தின்னு சொல்லுவாள், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நார்மலாக திருமஞ்சனம் கிடையாது, குளத்துலேருந்து ஜலம் கொண்டு திருமஞ்சனம் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. கார்த்திகை மாதம் மட்டும் சந்தன தைலத்தை தடவுவாள். இந்த வீரராகவரை சேவிச்சுட்டு வந்தால் நமக்கு ரோகமெல்லாம் தீர்ந்து ஞானம் வரும்ன்றது எல்லாருடைய நம்பிக்கை. அதனால் எல்லாரும் போய் சேவிச்சுட்டு வரணும்.